இப்போ வந்து இன்விசிபிள் ஹூக் எப்படி தைக்கிறேன்னு பார்க்க போகிறேன். அதை வந்து சாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு ரெட் கலர் பப்ளின் துணி எடுத்துக்கொள்கிறேன். அதில் வந்து 2.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு பட்டி ஒன்றை வெட்டி எடுக்கிறேன். இந்த இன்விசிபிள் ஹூக் வந்து சாரி ப்ளவுஸுக்கு வந்து ரெடிமேடாகவே விற்கிது. அதை வேண்டி நீங்கள் தைச்சி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சாரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் ஏதாவது பட்டியில் வந்து பிளாக்கோ ஒயிட் கலர் பப்ளியோ வந்து இப்படி பட்டி ஒன்று செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு சாரி ப்ளவுஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானா நீங்கள் எப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. 2.5க்கு வந்து நான் கோடு கீறிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தைச்சி காட்ட போகிறேன். இதான் காண இவ்வளோத்தோட வெட்டி எடுக்கிறேன். சரி, வெட்டியாச்சு. இது தேவையில்லை, இது இருக்கட்டும். நீ அடுத்தது வந்து 1.5க்கு வந்து வெட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னால் வந்து நான் இந்த கத்திரிக்கோளால் வந்து இந்த கரையை வந்து வெட்டி எடுக்கிறேன். ஏன் நான் இந்த கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த கத்திரிக்கோளால் வெட்டும்போது துணி வந்து கிளம்பி கொண்டு இருக்காது. இல்லாட்டிக்கு பப்ளின் துணியோ வேறு எந்த துணி இருந்தாலும் கிளம்பும். சில வேளை நாங்கள் ஏதாவது ட்ரெஸ் தைக்கும்போது ஓவர்லாக் பண்ணும்போது ஓவர்லாக் எங்களுக்கு பண்ணுறதுக்கு இல்லை என்றாலும் இந்த கத்திரிக்கோள் இருந்தால் காணும், நூல் கிளம்பாது, ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, இப்போ வந்து 1.5 எடுக்கிறேன். 1.5 இன்ச்சஸ் எடுக்கணும். எடுத்து அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, வெட்டி விடுறேன். மார்க் பண்ணி எடுத்துட்டு நேராக ஒரு கோடு கீறி அந்த துணியை வந்து வெட்டி எடுக்கிறேன். சரி, இப்போ நான் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இந்த துணியை வந்து சரி சமனா மடிக்கணும். மடித்து அயன் பண்ணணும். சரியா? அதே போல் 2.5 இன்ச் அதையும் சரி சமனா மடித்து அயன் பண்ணணும். இப்போ வந்து நான் இதை வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன். அயன் பண்ணி எடுத்தோன்னே வந்து இந்த இருக்குது இந்த ஓப்பன் சைட் தானே, இதுலேயும் ஓப்பன் சைட் ரெண்டையும் சரி சமனா வச்சுட்டு சரியாக வச்சுட்டு இந்த சின்ன பட்டி இருக்குது தானே, இந்த சின்ன பட்டியின் போர்டரில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, பெரிய ஸ்டிச்சில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அதாவது வந்து இந்த தையல் மிஷினில் வந்து பெரிய ஸ்டிச் வந்து 4 சைஸில் வச்சு நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்படி அந்த சைஸில் ஸ்டிச் பண்ணணும்னா இந்த ஹூக்ஸை வந்து இதுக்குள்ளால விடணும். அப்போ 4 சைஸ்ண்டா கொஞ்சம் ஈஸியாக இதுக்குள்ளால போயிடும். சரியா? அதுக்காக ஹூக்ஸை வந்து இதுக்குள்ளால விடுறதுக்கு தான் 4 சைஸில் ஸ்டிச் பண்ணணும். சரி, நான் அதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இது நான் வேறு கலர் நூலில் தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இது டபுளாக மடிக்கிறேன். டபுளாக மடித்து இதில் வெட்டுறேன். ஏன் டபுளாக மடித்து ஒரு பக்கம் வெட்டுறேன்டா, ஒன்று வந்து ஹூக்ஸுக்கு, ஒன்று வந்து ஐக்கு. ஹூக்கும் ஐயும் உங்களுக்கு தெரியும். இதான் ஹூக்ஸும் ஐயும். சரியா? இது வந்து ஹூக்ஸும் ஐயும். இப்போ வந்து இதை வந்து விரிக்கணும். 2 பட்டியாக இருக்கும். சரியா? இதில் 2, இந்த சைடில் 2 விரிச்சிங்கன்னா இதுக்குள்ள வந்து இடைவெளி இருக்குது பாருங்கள். இதில் வந்து இடைவெளி இருக்குது.
இதுக்குள்ளால தான் ஹூக்ஸையும் அந்த ஐயையும் போட்டு எடுக்க போகிறோம். அதை போட்டு எடுக்கிறதுக்கு முதல் ஃபஸ்ட் வந்து நாங்கள் எந்தெந்த பேஸில் வந்து அதை போட்டு எடுக்கணும் வந்து அடையாளப்படுத்திக்கொள்ளணும். இதில் என்ன அடையாளப்படுத்தலாம்? சரியா, இந்த இதில் இருந்து 1.5 சென்டிமீட்டருக்கு இடையில நான் அடையாளப்படுத்துகிறேன். 1.5 சரி, இது இன்ச்சஸ், சரி, சென்டிமீட்டருக்கு இடையில 1.5 1.5 1.5 1.5 4 ஹூக்ஸை வந்து தைச்சு காட்டுறேன். இதே போல் தான் இருக்கும். இதில் வந்து இதில் ஒரு கோடு போடுறேன். இதையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். 1.5 இதில் 1.5 இதில் 1.5 இதில் 1.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் விரிச்ச இடத்துக்குள்ளால தான் ஹூக்ஸை போடணும். இதுக்குள்ளால ஹூக்ஸை விட்டு அங்கே சைட்டால் எடுத்தால் சரி. சரியா, அதே போல் அடுத்த ஹூக்ஸையும் அந்த எங்கே நாங்கள் மார்க் பண்ணினாங்களோ இந்த இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுக்குள்ளால விட்டு சரி. சரியா, அதுக்கப்புறம் இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம், இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஹூக்ஸை போடுவோம். இப்போ வந்து ஹூக்ஸ் ஃபுல்லாகவே தைச்சாச்சு. ஹூக்ஸுக்குரிய ஐ எப்படி தைக்கிறான்னு பார்ப்போம். ஐயும் அதே மாதிரி தான் இடையக்க விரிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து எந்தெந்த இடைவெளியோ அந்தந்த இடைவெளிக்கு போகணும். இப்போ இந்த இடைவெளி இருந்தால் அதுக்குள்ளே வந்து ஹூக்ஸை போட்டிங்கன்னா சரி, வந்தால் சரி. இப்போ அடுத்த ஹூக்ஸையும் அதே போல் அதே இடைவெளியில் போடணும். இந்த இடைவெளி இருந்தால் இந்த இடைவெளியில் இந்த இடைவெளிக்கு போட்டாச்சு. இதை வந்து இந்த இடைவெளிக்க போடணும். அடுத்தது வந்து அதே போல் தான் அடுத்த இடைவெளி வந்து இதில் பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே போடணும். இந்த ஹூக் ஐயை வந்து நாங்கள் திருப்பி ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணினா சரி. ஏன் நாங்கள் இதை ஸ்டிச் பண்ணணுங்களா, ஏன் நாங்கள் இதை வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹூக்ஸ் வந்து இடைவெளி காணாது நான் ஒரு ஸ்டிச் வந்து பிரித்து விடுறேன். இதுக்குள்ளே ஏன்னா இதுக்குள்ளே வந்து போக முடியுதுலேருந்து பிரித்து விட்டேன். கூடுதலாக வந்து 4ஆம் நம்பரில் வச்சு தைச்சிங்கன்னா போகும். என்ட்ரியில் வந்து 4ஆம் நம்பருக்குரிய அந்த இது வந்து கொஞ்சம் மிஷினில் வந்து ஆயில் தன்மை எல்லாம் அப்போ குறையன்றதால வந்து அது வந்து கொஞ்சம் டைட்டாக தைப்படுது. அதனால் வந்து நான் ஒரு இது ஸ்டிச்சை வந்து அவிட்டு விட்டுனேன். இப்போ வந்து நாங்கள் திருப்பி இப்படியே இதே லைனுக்கு தைச்சிட்டு வந்தால் இந்த ஐ வந்து இப்படியே அதே ஸ்டிச்லேயே இருக்குது. ஹூக்ஸ் வந்து உங்களுக்கு போட தெரியும் ஈஸியாகவே. நான் இப்போ சொல்லி தந்த முறை மாதிரி தான் விரிச்சிட்டு நாங்கள் இப்போ எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து அந்த ஹூக்ஸை வச்சு அந்த ஸ்டிச்சுகளால் இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒன்றை வந்து உள்ளுக்க விடணும். சரியா, இந்த கூரை வந்து ஃபஸ்ட்டாக உள்ளுக்க விட்டு நல்லா விரிச்சிட்டு இதை வந்து உள்ளுக்க விட்டிங்கன்னா தெண்டை பாலில் அதுக்குள்ளால வரும். சரியா, அதுக்குள்ளால வந்தோடனே சரி.
இதுதான் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது. அவ்வளோதான், இப்படி இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து ஹூக்ஸை போட்டுடலாம். ஹூக்ஸ் ஐவதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹூக்ஸ் ஐக்கு வந்து கொஞ்சம் தலை பெருசு தனியாக, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.